உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றும் கூட மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 18, 19, 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த இடத்துல கவனியுங்கள், இயேசுவானவர் பேதுருவோடு பேசி கொண்டிருக்கிறார். எப்போ அந்த பேச்சு வருது? இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து, ஆமாம், மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்டுட்டு, நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு பேதுரு பதில் சொல்லிட்டான். அப்போ அவர் சொல்கிறாரு, மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவரை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு அந்த வெளிப்பாட்டை பெற்ற அந்த மனுஷனிடத்தில் இயேசுவானவர் ஒன்று சொல்லுகிறார். இதோ நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல்ங்கிறப்ப பேதுருவுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சதே, ஒரு வெளிப்பாடு கிடச்சதே, அவன்கிட்ட பேசுகிறாரு. இந்த கல்லின் மேல் இயேசுவானவர் தன்னை பற்றி சொல்கிறார். இந்த கல்லின் மேல், இந்த கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிசாசுடைய வல்லமைகள் சபையை மேற்கொள்வதில்லை. அப்படி சொல்லிட்டு தான் பரலோகராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அதாவது தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ளே வருது? தேவனுடைய ராஜ்யம் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே வருது. அந்த ராஜ்யம் இங்கே பாருங்கள், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டாது. சபையாய், அதாவது தன் மீது அந்த சபையை கட்டுகிறார். ஆனால் அந்த பரலோக ராஜ்யம் எங்கே வருது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய இருதயத்தில். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருகிறபடியாலே அவர்கள்தான் கட்டவும் அவிழ்க்கவும் அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறார், இதோ அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுக்கிறேன், நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டாது. பாதாளத்தின் வாசல் இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை தங்களுக்குள்ளே பெற்றிருக்கிற இந்த சபையை மேற்கொள்ள மாட்டாது. அருமையானவர்களே, உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று, உங்களை கர்த்தர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்று, உங்களை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் என்று, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்று. இதோடு கூட இந்த சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட, தேவனுடைய காரியங்களை பூமியில் நடப்பிக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். ஆதாம் பெற்றிருந்த அதே அதிகாரத்தை அவன் இழந்து போய்விட்டான். ஆனால் மறுபடியும் இயேசு வந்து அந்த அதிகாரத்தை பிசாசிடத்திலிருந்து பிடுங்கி சபைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சபையின் அங்கமாக இருக்கிறீர்கள். ஆதலால் பாதாளம், பிசாசின் வல்லமை உங்களை மேற்கொள்ள மாட்டாது. திடன் கொள்ளுங்கள், எழும்பி பிரகாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்கள், கர்த்தருடைய வசனத்தை பேசுங்கள். உங்கள் மூலமாய் பெரிய காரியங்கள் நடக்கும். அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.